ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு. எல்லாரும் விட்டு வச்சு பார்த்து படிக்கிறாங்க. சரி, நம்மளும் எதாவது படிக்கலாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் வரலைங்க. அதனால் தூக்கி போட்டாச்சு. தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தா நிறைய தலைப்பு கொடுக்கலாம். ஜோதிடத்தில் தான் நிறைய தலைப்பு இருக்குது, ஆனால் தாந்திரிகத்தில் ஒரே தலைப்பு தான். தாந்திரிகத்தில் எளிய பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். என்ன மாதிரியான கிரகங்களை இயக்கிக்கினா நம்ம ஜெயிக்கலாம் லைஃப்பில். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கிரகத்தை மட்டுமே வச்சு ஜோதிடம் சொல்கிறது இல்லைங்க. நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்கிறாங்க, லக்னத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. பாபர் சுபர், நல்லவன் கெட்டவன். இந்த நாயகன் படத்தில் இப்போ கமலஹாசனை பார்த்து ஒரு கேள்வி பண்ணி நல்லவனா கெட்டவனான்னு ஒரு சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்போம் பாருங்கள். அதே மாதிரி தான் ஜோதிடமும் தாந்திரிகமும். தாந்திரிகம் நல்லதா கெட்டதா, ஜோதிடம் நல்லதா கெட்டதா இப்படின்னு பிரித்து பார்க்க கற்றுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, சரி நம்ம ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. நமக்கு பாவ புண்ணிய கணக்குகள்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஒரு மனிதன் பிறந்துட்டான்னா அவன் பிறக்கும்போதே ஒரு நோட் போட்டுருவாங்க. எப்படின்னா இது பாவ கணக்கு, இது புண்ணிய கணக்குன்னு. இந்த பாவ கணக்கு புண்ணிய கணக்கு சரிவர யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தா ஜோதிடரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு ஜோதிடரால் மட்டும்தான் அந்த பாவ கணக்கையும் புண்ணிய கணக்கையும் சொல்ல முடியும். சரி, ஓகே சார், இந்த பாவ கணக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. ராகு பார்த்திங்கன்னா ஒரு தன்மையில் இருப்பார், கேது ஒரு தன்மையில் இருப்பார், புதன் ஒரு தன்மையில் இருப்பார், சுக்கிரன் ஒரு தன்மையில் இருப்பார். இந்த மாதிரி 9 கிரகங்களும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். அதுக்கு தான் அந்த கிரகங்களில் நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு பிரித்து வச்சுருப்பாங்க. அரை நல்லவர் அரை கெட்டவர் எல்லாத்துலேயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அரை பாதியில் கிடையாது. நல்லவனா அவன் நல்லவன் தான், கெட்டவனா அவன் கெட்டவன் தான். நீ புண்ணியம் பண்ணாலும் நல்லவன் தான், புண்ணியம் பண்ணலைனாலும் நல்லவன் தான். ஒரு பாடல் வரியாக இருக்கும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அதை வழங்கும் போது தான் அன்னை வளர்ப்பில் தான் அது நல்லவனா கெட்டவனான்ற தெரியும். மாதிரி தான் ஜோதிடமும். படிக்கும்போது நம்ம எதை கற்றுக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும். படிக்கும்போது எதை கற்றுக்கிறோம், முதல்ல அடிப்படை மட்டும் கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் அனுபவமாக ஜோதிடத்தை கற்றுக்குங்க. அடிப்படையை மட்டும் கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் அனுபவமாக கற்றுக்குங்க. யாரெல்லாம் போய் இப்போ ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 3000 கட்டி படிக்கிறீங்க, ஓகே. இன்னொருத்தர் அதே கிளாஸ் தான் எடுப்பார், அவர்கிட்ட ஒரு 2000 கட்டி படிப்பீங்க. இப்படி பல லட்சங்களை கட்டி படிக்கிறதுனால என்னாகும், உங்களுக்கு பரிகாரத்துக்கு காசு வாங்க தோணிடும், நீங்களே வாங்கிடுவீங்க. ஏன்னா சில அரசியலுக்கு வர்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்யணும்னு நினச்சி வந்தாலும் நீங்கள் நல்லவனாக இருக்க விட மாட்டாங்க. ஜோதிடத்தில் நீங்கள் நல்ல பலன் சொல்லலாம்னு நினச்சி வந்தாலும் உங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லா விதத்துலேயும் எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க. அதனால சொல்கிறேன், அடிப்படையை முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேல் தான் அனுபவ ரீதியாக பக்கத்தை விட எய்த்தை விட நமக்கு தெரிஞ்சவன் எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்கணும், பார்த்து பரிகாரங்களை இப்படி தான் கொடுக்கணும். நான் அட்வைஸ் பண்ணுறதுக்காக வரலைங்க, ஒரு சில பரிகாரங்கள் தரேன், நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஒரு வீடு கட்டணும், அந்த வீடு கட்டி பாதியில் நிற்கிது, அந்த வீட்டை மீண்டும் கட்டணும் அப்படின்னா சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வீடை கட்ட முடியும். சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு பிரேக்கப் ஒன்று இருக்கும் சரிங்களா. ஒரு அப் அண்ட் டவுனு கண்டிப்பாக இருக்கும். இந்த டவுனை சரி பண்ணுறதுக்கு சுக்கிரனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, வீடு கட்டுறது வீடு சுக்கிரன், அந்த மண் செவ்வாய், அந்த மனை செவ்வாய்ங்க, அதை கட்டக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரனை இந்த இடத்துல ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். அதாவது சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் காதல் திருமணம்னு எப்படி சொல்கிறோம், அதே மாதிரி தான் காதலவர்கள். இப்போ காதல் திருமணம் பண்ணவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு தாம்பூலம் கொடுங்க. எப்படின்னா வெத்தலை பாக்கு வச்சு ஒரு துணிமணி எடுத்து அவங்களுக்கு தாம்பூலத்தை தானமாக கொடுங்க. கண்டிப்பாக பாதியில் நிற்கக்கூடிய வீடு கண்டிப்பாக கட்டிடுவீங்க.
பாதியில் கட்டிக்கிட்டு இருக்க வீடு நிற்கிதா, அது மறுபடியும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா காதல் திருமணம் செய்தவர்களுக்கு, ஏன்னா அவங்க தான் வந்து ஜாதியை வந்து மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் மதமே மாறி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தாம்பலம், ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு தாம்பலம் கொடுங்க. கட்டிய வீடு வேக வேகமாக பாதியில் நிற்கக்கூடியது வேக வேகமாக வளரும். இது ஒரு பரிகாரம். சரி சார், என் வீடே கட்ட முடியல, இடம் இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, வீடு கட்டணும் அப்படின்னா சுக்கரனோட அருள் வேணும்னு சொல்லிட்டேன். அப்போ சுக்கரனை இயக்கிக்குங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் சுக்கரனை மட்டும் இயக்கினா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அதுக்கு குருவுடைய தயவும் வேணும், பணம் வேணும்ல. சிறு பணம் இருந்தால் ஜெயிக்க முடியுமா? முடியாது. பெரு பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல தேவகுருவும் அசுரகுருவும் இருப்பாங்க. அப்போது அசுரகுரு தான் நம்ம வந்து சுக்கரனை சொல்லிடுறோம், அது வீடு. அப்போ தேவகுரு அப்படின்னா நம்ம பணத்தை சொல்லிடுறோம், பெரும் பணத்தை சொல்கிறோம். அப்போ இந்த பெரும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்லா கேட்டுங்க, பெண் ஆசிரியர் இருப்பாங்கல்ல, பெண் ஆசிரியருக்கு நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு ப்ரெசன்ட் பண்ணுங்கள், ஒரு ஆடை வாங்கி கொடுங்க. அது சேரீயாக இருக்கலாம், சுடிதாராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஆசிரியராக இருக்கணும். எளிமையான பரிகாரம். உற்று பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்குள்ள கிரகங்கள் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். இதுதான் தாந்திரிக பரிகாரம். நான் 1 மணி நேரம் ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஷார்ட்டாக ஒரு விஷயத்த கொடுத்தா தான் புரியும். அப்போது ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக எங்கேருந்து உங்களுக்கு பெரும் பணம் வரும்னு தெரியாது, ஆனால் வரும். அதாவது சொல்ல, கல்யாணம் முடிவு பண்ணிட்டா காசு கண்டிப்பாக வருதா இல்லையா? அந்த கல்யாணம் நிற்கவா செய்யுது? வருதுங்களா? ஒரு நிச்சயம் பண்ணிட்டோம், பணமே இல்லை, எப்படி அந்த கல்யாணம் நடக்குது? எங்கே இருந்தாலும் வந்துடுது இல்லை? அப்போ இந்த கிரகங்களை இப்படி சரியாக இயக்கிக்கணும்னு தான் சொல்கிறேன். அதுதான் நமக்கு ரூட்டு தான் போட்டு கொடுப்பாங்க. எப்பா இந்த ரோடு, இந்த ரோட்டில் போகிறதும் போகாதும் உன்னுடைய விருப்பம். அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். இதை பண்ணி சார் நான் வீடு இப்போ ஒரு அம்மா இங்கே வந்திருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் இருந்தேன், மதியானம் சாப்பிடும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் நான் சார் மீட்டிங் வந்தேன், இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் தான் 10 லட்ச ரூபா கடன் அடைச்சேன். நீங்கள் சொன்னீங்க, முதல்ல நீங்கள் தான் என்னை வான்னு கூப்பிட்டீங்க, எனக்கு பூ நீங்கள் தான் கொடுக்க சொன்னீங்க, எப்படி அடைச்சோன்னு தெரியல. நான் இந்த மாதிரி ராஜாசங்கரையா மீட்டிங் வந்தேன், வந்து இப்போ 10 லட்ச ரூபா கடன் அடைச்சிருக்கோம் சார், எப்படி அடைச்சோன்னு தெரிலன்னாங்க. இப்போ அந்த அம்மாவை காணோம் இங்கே. என்னங்க? இல்லை அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நமக்கு அருள் வாக்குன்றதை காட்டியும் வந்தவங்களை இன்முகத்துடன் அழைத்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுங்கள், அவர்களையும் வெற்றி பெற செய்யலாம். எனக்கு எங்கள் குருநாதர் சொல்வார், நீ யாரை ஒருத்தனை வாழ்க 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 வாழ்கன்னு சொல்கிறியோ அவன் வாழ்வான், நீ வீழ்வ அப்படின்வார். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ என் குடும்பம் வாழ்க, என் பிள்ளை வாழ்க, என் ஊர் வாழ்க, என் இடம் வாழ்க, இப்படி தான் சொல்லணும். ஒரு பவுடர் பூசன் நடிக்கிற வாழ்க வாழ்கன்னு சொன்னால் அவன் மேலே போயிட்டே இருப்பேன், ராஜா நீ கீழே தான் ராஜா இருப்ப. இது உண்மையா இல்லையா? அரசியல்வாதிய தலைவர் வாழ்க, தானே தலைவர், தலைவர் வாழ்வார், தலைவர் குடும்பம் வாழ, அவனே நீ எங்கே இருப்ப? அப்போ 100ல் 10 பேர் தான் அந்த அரசியல்வாதி கண்ணுக்கு தெரியும், 10 லட்சம் பேர் தெரியாதுல்ல. அதுதான் சொல்ல, எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இந்த திருச்செங்கோடு மண் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான மண். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருச்செங்கோடு மண்ணில் பேசும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ராஜாசங்கர் ஐயா நீ மாதம் மாதம் கூப்பிடலைனாலும் சரி, நான் வெளியில் வந்து கேட்டில் நிற்பேன், அவர் பார்த்து கூப்பிட்டாருன்னா உள்ளே வந்துடுவீங்க. இந்த மாதிரி திருச்செங்கோடு மண் வந்து ஒரு சக்தி வாய்ந்த மண். உண்மையாகவே நான் பார்த்த வரைக்கும் என் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற இடம் அப்படின்னா திருச்செங்கோடு தான். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன், அதை மறுக்கவும் மாட்டேன். என் விதை இங்கே தான் போடப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்றத திருச்செங்கோடு தான் கற்றுக் கொடுத்தது. வேறு யார் கற்றுக் கொடுப்பா? அர்த்தநாதீஸ்வரர் தான் கற்றுக் கொடுப்பாரு. எல்லாம் இந்த திருச்செங்கோட்டில் எல்லாருமே பணக்காரங்க தான். நிறைய பேருக்கு அது தெரியாது, வெளியே தெரியாது. அதான் சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன். நான் மும்பை போயிருந்தப்ப திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரோட ஃபோட்டோ ஒரு லாரியில் இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அண்ணாச்சி லாரி நம்ம திருச்செங்கோடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், என்னங்க நினச்சி ஒரு லாரி தான் இங்கே வச்சு ஓட்டுறீங்களா? ஆட ஏகன்னு 100 லாரி இருக்குது அப்படின்னாரு. எனக்கே நெஞ்சு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போது அவர் எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் இருக்கும். இந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் தான் மகாலட்சுமி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும். நீ பெருமாளை கும்பிடு, முருகனை கும்பிடு, சேஷ்டாதேவியை கும்பிடு, மேலே இருக்க பிள்ளையாரை கும்பிடு, ஆனால் மகாலட்சுமியை மட்டும் பார்க்காம வந்துடாத. திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயில் மகாலட்சுமியை பார்க்க கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிச்சிருவேன். ஏன்னா அது கன்னி மொழியில் கரெக்டாக வச்சுருப்பாங்க.
புரியுதுங்களா? பணம் அங்கே தான் வரும். விநாயகர் நம்ம எங்கே வைப்போம்? ஒரு கோவிலில் எந்த மூலையில் வைப்போம். ஆனால் இந்த ஊரில் மகாலட்சுமி அங்கே வச்சுருக்கான். எவ்வளோ ஒரு தெளிவான விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா முழு ராகு எனர்ஜி உள்ள கோவில். சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்கோ திருச்செங்கோடு கோயிலுக்கு கரெக்டாக சாயந்தரம் 6 மணி டு 7 மணி வரைக்கும் கோயிலில் தங்குங்க. கண்டிப்பாக ராகு தோஷம் சரியாகி கல்யாணம் ஆயிரும். ஒரு 15 பேர் அனுப்பிச்சிருக்கேன், சரியாயிடுச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு. ஒன்று புரியுதுங்களா? ஒரு சின்ன விஷயந்தான் சொல்கிறோம். அந்த ராகுனுடைய எனர்ஜியை வாங்கணும்ல. இப்போ நான் பேசுகிற ஓரையுமே அங்காரகன் ஓரை தான், செவ்வாயினுடைய ஓரை தான். புரியுதுங்களா? இப்போ அந்த எனர்ஜி இருக்கும்ல. இப்போ இங்கே பாருங்கள், உட்காந்துருக்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லக்கணத்துலேருந்து சூரியன் செவ்வாய் இல்லை சூரியன் சனி இணைவு இருக்கும் யாருக்கா ஜாதகத்தில். புரியுதுங்களா? இல்லை செவ்வாய் நல்லா இருப்பார். இந்த மாதிரி ஜாதக ரீதியாகவே பாருங்கள், எல்லோரும் கை தூக்குறீங்க. அப்போது அது இல்லாமல் இங்கே பேச முடியாது. அது இல்லாமல் பேச முடியாது, கேட்க முடியாது. 100 பேர் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, இல்லை 200 பேர் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. மாதம் ராஜசங்கர் ஐயா எப்படியாவது 100 பேரை தேத்திடுறாரு. எங்கேருந்து தேத்துறாருன்னு தான் தெரியல. அதை மட்டும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் மாச கூட்டம் போடலான் இருக்கேன். என்னென்னா அது அவருக்காக அவருடைய உழைப்பு. ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி பெரிய ஜோசியர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஏன்னா 2 பேருமே ரொம்ப திறமையானவங்க தான். ஒரு ஜோதிடத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனிசாமியாலாம் சூப்பராக சொல்ல. வேந்த டிவி புகழ் அவரெல்லாம். நாங்கள்லாம் சென்னையிலலாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஐயா தான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. இதே மாதிரி எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. இவன் சின்ன பையன் அப்படிலாம் இல்லை. ஜோதிடத்துக்கு யார் வந்தாலும் சரி அவன் ஜோதிடன் மட்டும்தான். பெரிய ஆள் சின்ன ஆளுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. எவன் ஒருத்தன் தன்னை பெரிய ஆள்னு ஜோதிடத்தில் சொல்லிக்கிறானோ அவன் தான் இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டுலேயே மிகப்பெரிய முட்டாள். ஜோதிடம்லாம் கற்றுக்க முடியாதுங்க. எனக்கு ஜோதிடம் தெரியாது. ஜோதிடம் யார் ஒருத்தர் நான் கற்றுக்கிட்டேன், நான் ஜாதகம் சூப்பராக பார்ப்பேன்னு சொல்கிறானோ உலகத்திலே அவன் தான் நம்பர் 1 முட்டாள். நான் இது உண்மையாக சொல்ல நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். சரி, ஒன்றும் இல்லை, தொழில் டெவலப்மெண்ட் ஆகணும். இந்த தொழில் வளரவே மாட்டேங்குது சார். எனக்கு எங்கே போனாலும் தொழில் ஜெயிக்க மாட்டேங்குது, எந்த தொழில் போனாலும் ஒத்து வர மாட்டேங்குது. இது பொது பலன். அன்பு நண்பர்களே, இது புது பலன் தான். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் சிவன் கோவில் இருந்தால், உங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் சிவன் கோவில் இருந்தால் அந்த கொடிமரத்துக்கு தாம்பூலம் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக தொழில் நல்லா நடக்கும். வெற்றிலை தாம்பூலம் வைத்து விட்டு வாங்க, கண்டிப்பாக வச்சுட்டு அப்படியே ஒரு சாஸ்தாங்கமாக குபேர திசையை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, தொழில் நல்லா டெவலப் ஆகும். இது சின்ன பரிகாரம் தான், பெருசெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. சரி, குழந்தைங்களுக்கு எப்போ பாருங்கள் அடிக்கடி காய்ச்சல், வீட்டில் மருத்துவ செலவு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டினுடைய தலைவனுடைய கர்ம நட்சத்திரம் எது? இப்போ நான் சித்திரை நட்சத்திரம், எனக்கு கர்ம நட்சத்திரம் என்ன சொல்லுவோம்? அவிட்டமா, தக்காளியா? நான் என்ன பண்ணுறேன், ராமேஸ்வரத்தில் ஒவ்வொரு அமாவாசையும் தக்காளி சாதம் தானம் பண்ணுறேன். மாதம் ராமேஸ்வரத்தில் 100 பேருக்கு தக்காளி சாதம் தானமாக கொடுத்துட்ருக்கேன். அப்போது என்னுடைய கர்ம நட்சத்திரத்தை எப்படி இயக்கிக்கணும்? அப்போ வீட்டினுடைய தலைவனுடைய கர்ம நட்சத்திரத்தை தானமாக கொடுத்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நோய் வராது. சின்ன விஷயந்தான். அதுக்கு ஒவ்வொரு சாதத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற பழங்கள், காய்கறிகள், உணவுகள், இது எல்லாத்துலேயுமே ஜோதிடம் இருக்குது. ஒரு ஜோதிடர் நட்சத்திரமே இல்லைன்னு சொல்கிறாரு, ஒரு ஜோதிடர் பொருத்தமே இல்லைன்னு சொல்கிறாரு, ஒரு ஜோதிடர் கிரகமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா அப்படின்றாரு. இதை எல்லாத்தையும் நம்ம யூடியூப் வாயிலாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு ஜோதிடர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா வகுப்பும் எடுத்துடுறாரு, எல்லாமே எடுத்துருவார். மறுபடியும் என்ன எடுக்கிறது? இருக்கிறதே 12 ராசி, சரிங்களா? 9 கிரகம், அதில் 2 கிரகத்துக்கு வீடே கிடையாது. வீடு இல்லாதவனை வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சொந்த வீட்டுக்காரன் கூட சும்மா இருப்பேன், வாடகை வீட்டுக்காரன் அந்த மாதிரி தான். ராகுவும் கேது வாடகை வீடு தான். எந்த வீட்டில் இருக்கானோ அந்த வீட்டில் வாடகை கொடுத்துட்டு போவேன், வாடகை கொடுத்துட்டு போக மாட்டேன், வச்சு செஞ்சுட்டு போவேன். ஏன்னா அவனுக்கு வீடு இல்லைல்ல. ஆனால் அவன் இல்லைன்னா நம்ம இல்லை. ராகு கேது 2 பேர் இல்லைன்னா நம்மளுடைய
ஜாதகமே நமக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம தொழில் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? சிம்பிளான வழி தான். கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லோரும் வீட்டுக்காரமாக பூ வாங்கி கொடு, சாரீ வாங்கி கொடு, அதெல்லாம் கிடையாது. கணவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனைவி மாதிரி ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு பொம்மை வாங்கி அதுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சு அந்த பொம்மையை அப்பப்போ பீரோவில் வச்சு எடுத்து ரசிக்கணும். சண்டையே வராது. அதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவரை ஒரு சின்னதாக ஒரு பொம்மை வாங்கி அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டு அந்த பொம்மையை வந்து டெய்லி எடுத்து பார்த்து பார்த்து உள்ள பீரோக்குள்ளே வைக்கணும். 2 பேருக்கும் சண்டையே வராது. இதை தான் வந்து தந்திராவில் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். என்னென்னா மறைமுக காதல்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? மறைமுக காதல். ஒருவர் இல்லை ஆனால் அவரை நினைத்து கொண்டு வாழ்கிறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை, நம்ம அஜித் படம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கவே மாட்டாங்க ஆனால் லவ் பண்ணுவாங்க. காதல் கோட்டையா? காதல் கோட்டை. அந்த மாதிரி இவங்க வந்து வீட்டுக்காரன் நினச்சிக்கணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இல்லை, ஒரு பிரிஞ்சு போயிட்டார், அவரை மாதிரி செஞ்சு ஒரு பொம்மை செஞ்சு அவரோட ஃபோட்டோ சின்னதாக கட் பண்ணி அந்த முகத்தில் ஒட்டி டெய்லி எடுத்து அவரை பார்க்கணும், அவரை ரசிக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது எப்படியாப்பட்ட கணவன் மணி சண்டையில் இருந்தாலும் சேர்ந்துருவாங்க. 12 வருஷமாக பிரிஞ்சிருந்தவங்க நான் சொன்ன இந்த பரிகாரம் செஞ்சு 10 மாதத்தில் சேர்ந்துட்டாங்க. 10 மாதத்தில் சேர்ந்துட்டாங்க. ஒரு சின்ன சிம்பிளான பரிகாரம் தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு அழகான வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்றதை கற்றுக்கணும். முதல்ல கணவன் மணி சண்டை, கணவன் மணி சண்டை அவங்க 2 பேருக்கு வராதுங்க, பக்கத்தில் இருந்தால் வரும். எப்போவுமே ஒரு மாமியார் இருக்காங்க, ஒரு நாத்தனார் இருக்காங்க, அவங்க மூலிமா சண்டை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சரியான புரிதல் இல்லாதனால தான் சண்டை வருது. சரியான புரிதல் இருந்தால் அந்த இடத்துல சண்டை வராது. இது ஒரு சின்ன பரிகாரம். சரி, இதையும் மீறி ஒன்றும் இல்லை சார், எனக்கு பூர்வீக சொத்தே வரல, இந்த சொத்தில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சொத்து வந்து உங்களுக்கு முறைப்படி வரணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் சரிங்களா, அந்த பத்திரத்தை ஜெராக்ஸ் எடுத்து அந்த பத்திரத்துக்கு பின்னாடி ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 140 தடவை எழுதணும். ஒரு நாளைக்கு 140 தடவை எழுதணும். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸில் பின்னாடி ஒரு பக்கம் தானே எழுத்து இருக்கும், மறுபக்கம் ஃப்ரீயாக தானே இருக்கும், அதில் எழுதிட்டே வாங்க. நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே மீண்டும் ராமருக்கு எப்படி ராஜ்யம் கிடைத்ததோ அது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சொத்து கிடச்சிரும். ஐயா சொன்னார், ராமர் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும்னு. ஆமாம், உண்மைதான். ராமர் ஜாதகமே ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கக்கூடிய வழிமுறை. ஆமாம், ராமருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த 120 வருஷம் தசாபத்தி முடிகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு திசையாக அவருக்கு சிறப்பாக வச்சு செஞ்சுருக்கோம். அந்த கிரகம் எப்படி செய்யணுமோ அது சிறப்பாக செஞ்சுருக்கோம். அதில் கேது வரும்போது பொண்டாட்டி பிள்ளை ரோட்டுக்கு, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த திசை வரும்போது மனைவியே இல்லை. அப்போ அவருக்கு பிள்ளைகளாலையும் பெருமை இல்லை, கட்டினவளாலையும் பெருமை இல்லை, அங்கிட்ட அண்ணன் யாராலையுமே. அவர் சும்மா ஒரு அவதாரம் எடுத்தார், அவதார புருஷனாகவே போயிட்டார். ஆனால் ஜாதகம் அந்த இடத்துல பேசுது, வேலை செய்யுது. ஒரு ஒரு சின்ன கொலை பண்ணியிருந்தா கூட வேதத்திலே இருக்குது, ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டா என்ன பண்ணணும், ஒரு பசுமாடு காராம் பசுவை தானமாக கொடுத்து விட்டால் அந்த பாவம் விலகிருன்னு சொல்கிறாங்க. ஒரு கொலை பண்ணிட்டா காராம்பசு ஒன்றை தானமாக கொடுத்தா அந்த பாவம் விளைகிறோம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஜோதிடரை சரியான முறையில் அணுகி, நல்ல ஜோதிடரை சரியான முறையில் அணுகி, சார் நீங்கள் ஃபீஸ் எவ்வளோ வாங்க, எடுத்தோடனே அவங்க கேட்குற கேள்வி தான். ஆன்லைனில் பார்க்குறாங்களே வச்சுங்களேன், ஒரு இப்போ இந்த சேனலில் பார்க்குறாங்க, சேனல் எஸ்டி அஸ்ட்ரோவா, சேனல் நேமு எஸ்டி அஸ்ட்ரோ. இப்போ எஸ்டி அஸ்ட்ரோ இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உடனே கால் பண்ணி, சார் எனக்கு விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரம், எனக்கு இப்போ எப்படி இருக்கும், நான் என்னமோ வேலையே இல்லாத மாதிரி அவங்க வேலையாக இருக்கிற மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு ஃபீஸை கேட்டு ஃபீஸையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு சித்திரவதைப்படுத்துவாங்க. எப்படின்னா ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வேலை இல்லாத மாதிரி அவங்க ஃபோனை அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் ஒரு 10 சேனலில் பேசுகிறேன், ஒரு நாளைக்கு 2 ஃபோன் இல்லை, மொத்தம் 7 ஃபோன் இருக்குது. ஏன்னா வெளிநாடு கிளைண்ட்ஸும் பார்ப்பாங்க, நம்ம உள்ள மாநிலம் அடுத்த மாநிலத்து கிளைண்ட்ஸும் பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் முறைப்படி எடுத்து உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்குங்கன்னு தான் சொல்கிறேன். பரிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். பரிகாரம் இருக்குது. பரிகாரம்னா என்ன பரிகாரம்னு நினைக்கிறீங்க? கோயிலில் பண்ணுறதுலாம் பரிகாரம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் ஹோமம் பண்ணிங்கன்னா அதான் பரிகாரம்.
சொந்த வீடு இருக்கவன் ஹோமம் பண்ணு, சொந்த வீடு இல்லையா புனித ஸ்தலங்களில் போய் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வீட்டு நலனுக்காக குடும்ப உறுப்பினர்களை ஒரு ஹோமம் பண்ணிக்கங்க. அப்போது நன்மை நடக்கும் அந்த இடத்துல. சரி, ஓகே. வேறு மாதிரியான ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன். பணம் வரணும், என்ன பண்ணலாம்? இப்போது குருவை தான் இந்த இடத்துல எல்லாருமே பிரதானமாக வைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சுக்கிரனை மட்டும்தான் பிரதானமாக வச்சுக்கணும். பணம் வரணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், சரிங்களா? ஒரு வயது எப்படி சொல்கிறதுனா, பெரிய பொண்ணு ஆகாமல் இருப்பாங்களே, கன்னி பெண் இருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம உணவு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். ஸ்ரீரங்கம், சரிங்களா? ஸ்ரீரங்கம் வந்து சுக்கிரன் அவயோகியாக இருக்கிறவங்களாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் அவயோகியாக இருக்காரு இல்லை, உங்கள் ஜாதகத்தில் அது தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஸ்ரீரங்கம் தாராளமாக போயிட்டு வரலாம். இல்லையா திருப்பதி போயிட்டு வரலாம். இதைத்தான் நம்ம இந்த ராசிக்காரங்க திருப்பதி போனால் போய் சேர்ந்துருவீங்கன்னு வாங்க. அப்போல்லாம் ஒரு சிலர் பேசிட்டு தெரிவிங்க. அதெல்லாம் இங்கே கிடையாது. எனக்கெல்லாம் வந்து திருப்பதியே போகக்கூடாது. நான் சின்ன வயசில் போயிட்டு வந்தேன், நான் போயிட்டேன். ஒரு சில கிரக அந்த சூழல்லாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவில் இருக்கும். திருப்பதிக்கு நிகராக இங்கே கோவில் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இல்லையா? ஏன் இந்த கரூரில் இருக்குங்க, தாந்தோணி மலையில் ஸ்ரீ தாந்தோணி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி. திருமண தடையாக இருக்கிறவங்க இந்த கல்யாண வெங்கட்ரமண சுவாமி போய் பார்க்கலாம். தாந்தோணி மலை தான் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று கரூர் மாவட்டத்தில். குழந்தைக்கு பிரச்சனையாக இருக்கா, சதாசிவ பிரம்மேந்திர போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில் திருமண தடை ராககை தோஷம் இருக்கா, அர்த்தநாசீஸ்வரர் போய் பார்க்கலாம். பார்க்க தான் சொல்கிறேன், யாரையும் பரிகாரம் பண்ண சொல்லலை. எப்படிங்க? பார்க்க தான் சொல்கிறேன், யாரையும் போய் நான் சுடுகாட்டில் பரிகாரம்லாம் பண்ண சொல்லலை. அது லக்கணம் மாந்தி அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெட்டியானுக்கு உதவி செய்யு. லக்கணம் மாந்தினா வெட்டியானுக்கு உதவி. சுக்கரன் கெட்டு போச்சா, வண்ணானுக்கு உதவி செய்யு. இதை வந்து நம்ம அரசர்கள் செஞ்சிட்டு இருந்தது தான். அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜோதிடன், ஒரு துணி துவைக்கிறவங்க, ஒரு சட்டி பானை செய்கிறவங்க, ஒரு பிள்ளைமார், ஒரு செட்டியார், இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டியுமே ஒரு வேலைக்காக அமர்த்தப்பட்டதான் ஜாதிகள். ஜாதி சோறுபடாது, நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை, அங்கே இந்த சப்ஜெக்டே அது கிடையாது. ஆனாலும் கிரகமும் அதனுடைய கம்யூனிட்டியும் இங்கே பேசும். ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாரு அப்படின்னா அவர் என்ன கம்யூனிட்டின்னு கரெக்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி நான் இங்கே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தேன். அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னேன், கோர்ட்டு கேஸுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். புரியுதுங்களா? புனர்பூசத்து நட்சத்திரத்தில் சனி இருக்கார், சனியும் செவ்வாயும் இருக்குது. புனர்பூசம்ன்றது ராமருடைய நட்சத்திரம். நான் வந்து உட்காரும்போது அண்ணன் ராமரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். என் கிளைண்ட்டு மஞ்சள் கலர் சட்டையில் கரெக்டாக வந்திருந்தார். குருவோட நட்சத்திரம். பார்த்தோன்னே சொன்னேன், கோர்ட்டு கேஸ் அண்ணன். ஆமான்னாரு. ராம் சம்மந்தப்பட்ட பேரானே. ஆமாம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் 32 லட்சம் கட்டணும்னாரு. இதுதான் கேள்வி. நான் சொல்லிட்டேன், 3 வருஷம் 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை முடியும், போயிட்டு வாங்கன்ட்டேன். 2200 ஃபீஸு. சார், நான் வந்ததை கரெக்டாக சொல்லிட்டீங்க, எனக்கு வேறு எந்த கேள்வி இல்லை, நான் போயிட்டு வரேன்னு அவரும் போயிட்டார். ஒருத்தர் நம்ம கிளைண்ட்ஸ் வர்றாரு அப்படின்னா அவர் எதுக்காக வர்றாருன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. எந்த ஓரையில் பார்க்குறாரு, எந்த டைமில் நம்மகிட்ட உட்காந்து பார்க்குறாரு, இதெல்லாம் பாருங்கள். மணி பார்த்து பலன் சொல்லலான்னு சொல்லியிருக்கேன், சும்மாலாம் இல்லைங்க. மணி பார்த்தே பலன் சொல்லலாம். இப்போ மணி என்னங்க கரெக்டாக சொல்லுங்கள். 4:42. இங்கிட்ட ராகு, அங்கிட்ட சுக்கிரனு. இங்கிட்ட ராகு, அங்கிட்ட சுக்கிரனு. இப்போ இந்த 4:42க்கு ஒரு பலன் சொல்லலாமா? ஈஸியாக சொல்லலாமா? முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அவர் ராகு, மேடையில் சுக்கிரன். இந்த இடத்துல மேன்மையாக இருக்கக்கூடிய ஆள் யார்? சுக்கிரன் தான். அம்மா தானே உட்காந்துருக்காங்க. 3 பேருக்கு நல்ல. இதில் இருக்க யாருக்கா ஒருத்தருக்கு ராகு வீக்காக இருக்கும். யாருக்கு இருக்குது? 3 பேரில் கனெக்ட் ஆகுதா? உங்களுக்கு ஜாதகமே இல்லாதவர், அப்போ அவர் தான் ஒரிஜினல் ராகு. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இதை வச்சு நம்ம பலன் சொல்லிடலாம். ஒரு சாதாரண நேரத்தை வைத்து அழகாக ஜாதகத்தை சொல்லிடலாம். நீங்கள் கோச்சாரத்துக்கு போக வேணாம், சாரத்துக்கு போக வேணாம், மேலே மொட்டை மாடிக்கு போக வேணாம், 4வது மாடிக்கு போக வேணாம், 5வது மாடிக்கெலாம் போக வேணாம். பரிகாரம்னா தாந்திரிக முறையில் பரிகாரம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, வந்தால் டக்குன்னு சொல்லிடணும். ஐயா எனக்கு ஒரு பலன் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஒன்றும் கேட்க மாட்டேன். என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், என்னென்னா எத்தனாவது நட்சத்திரத்தில் நம்மகிட்ட கேட்குறாரு. எப்படிங்க தாராபலன் இருக்குல்ல, 5 அங்கங்கள் தாங்க ஜோதிடம். 5 அங்கங்கள் தான் ஜோதிடம்.
இங்கே திதி, யோகம், கரணம், இது நட்சத்திரம், ராசி, ராசி மண்டலம், லக்கண மண்டலம், எந்த மண்டலம் கிடையாது. தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், 4 மண்டலம் தான். பொண்ணோட போத்தனால நான் இன்னைக்கு விடுற மாதிரி இல்லை, உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ 4 விஷயந்தான், 5 விஷயந்தான் நம்மளுடைய ஜோதிடத்தை நிர்ணயிக்குது. அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு சில பலன்களை எப்படி கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, வீட்டில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒன்று, இந்த சாப்பிடாத குழந்தைங்க என்ன சார் பண்ணுறது? திடீர்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகாமல் திடீர்னு இப்போ குழந்தைங்களாம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? விநாயகர் கோயிலில் கொண்டு போய் உட்கார வச்சு தூங்கி டெய்லி சாயந்தரம் தூங்க வச்சு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிற ஆசை வந்துடும். ஏன்னா ஞானகாரகன்ல. அங்கே போய் கண்ணை மூடும் பொழுதே விநாயகருடைய பேசக்கூடிய தன்மை அந்த குழந்தைங்களுக்கு வந்துடும், எனர்ஜி வந்துடும். ஏதோ கடவுள்கள்லேயே முதல் கடவுள், முதல் கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஞானகாரகன். ஞானம் அவர்கிட்ட தான் அதிகம். முருகனை காட்டியுமே விநாயகருக்கு தான் ஞானம் அதிகம். புரியுதுங்களா? ஏங்க ஜோசியக்காரனை காட்டி தாந்திரிகவாதிக்கு தாங்க ஞானம் அதிகம். முருகன் என்ன பண்ணார்? ஜோதிடர் போயிட்டு அடிச்சுட்டு வந்தாரா? விநாயகர் தாந்திரிகன். எப்படி? அழகாக அம்மா அப்பா சுற்றி பழத்தை கூட அப்புறம் பேசிக்கிடுவான். புரியுதுங்களா? இதில் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தாந்திரிகம்னா என்னென்னு இப்போ தெரிஞ்சிருச்சா? ஆமாம். சரி, இப்போ சந்திரனும் சூரியனும் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சந்திச்சா தாண்டா அம்மாவாசை. இந்த இப்போ 2 பேரும் ஒன்றா தானே சந்திச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் தாந்திரிகம். புரியுதுங்களா? ஜோதிடம் என்ன? நீ இங்கேருந்து இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா. அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே முடக்க முடிச்சுட்டு, திரிசூனியத்தை முடிச்சுட்டு, கருணநாதனை பார்த்துட்டு அப்படியே மெல்ல வந்தேன்னா உன்னோட திதிக்கு வந்துடுவேன். இப்படி ஒவ்வொரு தான் கொடுக்குறது ஜோசியம். இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு மண்டையில் ஒரு தட்டி கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு? சகாதேவா, உன்னை மீறி ஒரு சக்தி இருக்கு ராஜா, அதுதான் தாந்திரிகம். தந்திரமாக தன் வேலையை முடித்து கொடுக்கணும். எந்த ஒரு வாடிக்கையாளர் வந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நல்லபடியாக முடித்து கொடுக்கணும். அதுதான் நம்ம எங்கேயோ சுத்தாத பக்கத்தில் வான்னு சொல்லி கொடுக்குறது தான் தாந்திரிகம். நிறைய விஷயங்களை நம்ம தாந்திரிக ரீதியாகவே எடுத்துக்கலாம். ஒன்றில் திருமணத்தடை ரொம்ப நாளாக இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை. என்ன பரிகாரம் பண்ணாச்சுன்னா அவங்க அம்மாட்ட, உங்கள் பையனை விளக்கு மாத்தல அடிங்கன்னு. ஏங்க என் பையனை போய் விளக்கு மாத்தல அடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஏமா நான் சொல்கிறது கேளு. இப்போ நீ அடிக்கலைன்னா உன் பையன் என்ன இதுவாக போயிடுவானா? 2 சாத்து அப்படின்னு. ஒன்றும் செய்யலை. எத்தனை மணிக்குன்னு சொல்லலை. ஒன்றும் செய்யாதீங்க, சுக்கர ஓரையில் சாத்துங்கன்னு. சுக்கர ஓரையை குறித்து கொடுத்தேன். கரெக்டாக அவளை அடித்து 11ஆவது நாள் பொண்ணு ஓகே ஆயிடுச்சு. அந்த அம்மா இன்றைக்கி என்னை சாமின்னு சொல்லும். என் போட்டோ வீட்டில் வச்சுருக்கு. என்னம்மா என் போட்டோ பானையிலே போட்டுறாதம்மா அப்படின்னு. சார் நீங்கள் குருஜி, இப்போ முதல்ல இந்த ஃபோட்டோ இருக்குது தெரியுமா? நான் உங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போய் நிச்சயத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னு போனால் ஃபோட்டோ பெருசாக வீட்டில் இருக்குது. என்ன சார் என்னம்மா அப்படின்றேன். நீங்கள் என் குரு. நானும் 1000 ஜோசியரும் பார்த்து தலைக்கு 1000 500ன்னு கொடுத்து என் பையனுக்கு அதில் 1 ஏக்கர் பூமியாக வாங்கியிருக்கலாம். அவ்வளோ ஜோசியரை பார்த்தேன். நீங்கள் ஒன்றுமே சொல்ல, ஒரே ஒரு 2200 ஃபீஸ் வாங்கினீங்க. வாங்கிவிட்டு என் மகனத்தையே அடிக்க சொன்னீங்க. அடித்த பொண்ணு கிடச்சிருச்சு. இப்போ பேரம் பிறந்துருச்சு. உடனே குழந்தை நிற்கன்னு சொன்னேன். எல்லாம் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காதுன்னு எல்லா ஜோசியரும் சொல்லிட்டாங்க. பரிகாரத்தை எப்படி தேடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்ட கஷ்டப்பட்டேன்னா மதுரை பக்கத்தில் இருக்க மடப்புறத்தால் போய் பாருங்கள். மடப்புறம் காலியை பாருங்கள். அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு க்ரோத் ஆகிடுவீங்க. இது உண்மை. இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று செவ்வாசனி ஜாதகத்தில் செவ்வாசனி இணைஞ்சிருக்கா, மதுரை பாண்டி முனீஸ்வரரை பார்க்கணும். பாண்டி முனீஸ்வரரை பார்த்த கையோட பழனி போயிடணும். பழனி மேலே போகக்கூடாது, திருவாவின்குடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை பார்க்கணும். அப்போ தான் இழந்ததை திருப்பி நீ எடுக்க முடியும். அதனால தான் பாண்டியை பார்க்குறது. பாண்டி இழந்ததை தான் அங்கே மீட்டார். இழந்ததை மீட்ட சுந்தரபாண்டி தான் அவர். புரியுதுங்களா? அதனால் அவரை பார்த்துட்டு ஜாதகத்தில் செவ்வாசனி இணைவு இருக்குது அப்படின்னா அவரை பார்த்துட்டு நேராக பள்ளி போகணும். இப்போ பரிகாரத்தை இப்படி தான் எடுத்துக்கணும். நான் எந்த கோயிலுக்கும் போய் அர்ச்சனை பண்ண சொல்லலைங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. போய் பார்த்துட்டு தான் வர சொல்கிறேன், சாமியை கும்பிட்டு தான் வர சொல்கிறேன். யாரையும் உண்டியில் பணம் போடுங்கன்னு நான் சொல்லலை. உண்டியில் பணம் போடணும்னு நினச்சதுன்னா கோயிலுக்கு வழியில் இருக்க 10 பரதேசிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. யாரெல்லாம் பணத்தை கொண்டு உண்டியில் போகிறீங்களா நீங்களாம் முட்டாள் தான். எனக்கு என்னென்னு நான் போவேன், ஐயருக்கு ஒரு 500 தட்டில் போடுவேன். வெளியே வந்தேன்னா ஆளுக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பேன். இல்லைன்னா நான் போகும்போதே ஒரு 10 சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவேன். இந்தாங்க ஆளுக்கு ஒன்றா. அவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிடல. உணவு தானம் பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பு. நீங்கள் என்ன பாவம் வேணாலும் பண்ணிக்கோ. நான் சொல்கிறேன், லஞ்சமே வாங்க, என்னத்தையோ பண்ணு, ஆனால் புண்ணியம் பண்ண கற்றுக்கோ. எப்போவுமே அப்போ தான் உன் பிள்ளைங்க நல்லாயிருக்கும். இந்த சார் நான் 30 வருஷமாக சர்வீஸில் இருந்தேன் சார், என் பிள்ளைய கட்டி கொடுத்த வாழலை சார். அட இங்கே வா. ஜாதகத்தை பார்த்தோம்னா பூரா பார்த்தீங்கன்னா ஊர் பைய காசாக இருக்கும்.
அவன் சம்பாரிச்ச காசை சேர்த்து வச்சிருக்க மாட்டான். அப்போ அதில் என்ன ஆகும், அந்த பாவம் வரும்ல, அதுக்கு என்ன பண்ணணும், அன்னதானம் பண்ணு, உன் பிள்ளைய நல்லா வாழும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது தெரிஞ்சாலும் எல்லாமே மாறிடுமே. ஜோதிடம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும், உதவி பண்ணும், எல்லாம் செய்யும். ஆனால் விடையை கண்டுபிடிச்சி கொடுக்காது. அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுருப்பான் இறைவன். கரும்புள்ளி ஜோதிடத்தில் ஒரு இடத்துல, ராஜா நீ எங்கே வேணாலும் சுற்றினாலும் எவங்கிட்ட போனால் உனக்கு சரியாகுமோ அங்கே தான் போகணும். அது வரைக்கும் நீ சுற்றிக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 10 வருஷம் உனக்கு டைம் சரியில்லையா, வேறு எந்த தொழிலும் பண்ணாத. ஒன்றும் இல்லை, பங்குச்சந்தைன்னு வந்து நீ ஆக்டிவேட் பண்ணுறீன்னு வைங்களேன். ஒன்றும் இல்லை சார், நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால் ஜெயிக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும், புதன், ராகு, சந்திரன் இந்த 3 கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நீ பங்குச்சந்தையில் ஜெயிக்க முடியும். இது உண்மையா இல்லையா பழனிசாமி சார்? ஏன்னா இந்த 3 கிரகத்தினுடைய ஆசீர்வாதமும் அருளாக இருந்தால் தான் பங்குச்சந்தையில் ஜெயிக்க முடியும். அப்போ என்ன பண்ணிக்கணும், புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பங்குச்சந்தை காலைல ஆரம்பிக்கணும். ஒன்றும் இல்லை, பச்சை பயிர் இருக்குல்ல, பங்குச்சந்தையில் டெய்லி தோக்குறியா, ஜெயிக்க வைக்கிறேன். பாசி பயிர் பச்சையாக இருக்கும், பச்சை பயிர், அதை ஒன்றும் இல்லை சுற்றியில் வச்சு உடைச்சிட்டு ட்ரேட் ஆரம்பி, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். அந்த உடைச்ச அந்த பாசி பயிரை கொண்டு போய் எறும்புகளுக்கு போடு, அது ஒன்றுன்னா எடுத்துகிட்டு போகும். பங்குச்சந்தை மாடு மாட்டு தீவனம் வாங்கி தானமாக கொடு, கண்டிப்பாக அது வயிறு நிறையும் போது உன் மனசு நிறையும், உன் தொழில் நிறையும். பங்குச்சந்தையுடைய சிம்பல் என்ன, மாடுங்க. புரியுதுங்களா? சிம்ம ராசி ஒருத்தனுக்குன்னு வைங்களேன், அவன் ரிஷபத்தில் குரு இருக்காருன்னு வைங்க. இப்போ எங்கே இருக்கார் குரு? அப்போ என்ன பண்ணணும், சிங்கம் என்ன பண்ணும், மாட்டை வேட்டையாடுமா ஆடாதா? அப்போ நீ என்ன பண்ணணும், நீ வேட்டையாட வேணாம், ஏன்னா உணவு தானம் பண்ணுன்னு சொல்கிறேன். பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவேன். சிம்பிளான விஷயந்தான். கிரகங்களையும் மிருகங்களையும் பார்க்கணும், இல்லை கிரகங்களையும் உணவுகளையும் பார்க்கணும், இல்லை கிரகங்களையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கணும். காலைல எந்திரிச்சோடனே இதை பண்ணணும் அப்படின்லாம் எந்திரிக்கூடாது. பஞ்சாங்கம் படித்தேன்னா ஜெயிச்சிருவேன்னு சொன்னான்னா அது முட்டாள்தனம். உண்மையாகவே எந்திரிச்சோடனே என்ன பண்ணணும், யாருக்கு இன்றைக்கி உதவி செய்யலாம் இப்படி நினை, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். காலைல எந்திரிச்சோடனே ஒரு நபருக்காவது ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நான் இங்கே இருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 இடத்துல சாப்பாடு கொடுக்க சொல்லிடுவேன். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் குடும்பத்தில் 10 ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாரு. சார் எவ்வளோ ஃபீஸுன்னாருன்னா 22,000 ரூபான்னு. என்ன சார் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னா ஒன்றுமே சொல்லலை. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு கோயிலுக்கு அன்னதானம் ஒரு 100 பேருக்கு போட்டு வாங்க, நான் ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்து தரேன்னு. என் பேரில் ஆனால் ரிசிப்ட் இருக்கணும். ரிசிப்ட்டு ஸ்ரீ செந்துரான் ஜோதிட பயிற்சி நிலையம் சார்பாக என் பேரில் ரிசிப்ட் வாங்கிட்டாங்க, 10 ஜாதகமும் ஃப்ரீயாக பார்த்துறேன்னு. எப்படின்னா எனக்கு அந்த புண்ணியம் வரணும்ல. அவர் டிஸ்கவுண்ட் கேட்டார், அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு சொல்லிட்டேன் பணமே கொடுக்க வேண்டாம். இல்லையா, ஒரு 50 கிலோ பச்சரிசி வாங்கி ஒரு அன்னதானத்துக்கு கொடுத்து அந்த ரிசிப்ட் எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க, ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்துறேன். ஏன்னா எனக்கு அப்படி புண்ணியம் வந்தால் போதும். ஆமாம், இவங்கள்ட்ட பார்த்து நான் இன்னொரு புண்ணியம் செய்கிறதுக்கு நான் இப்படி செஞ்சுட்டு போயிடுவேன்ல. இப்படி தான் பார்க்கணுங்க. ஜோதிடத்தை பார்க்குறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. போனோடனே நம்ம பரிகாரம்னு சொல்லி அவனை பயமுறுத்திடக்கூடாது. உனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோழின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவன் மனசை விட்டுருவான். அது யாராக இருந்தாலும் சரி, இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு பாசிட்டிவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் சொல்லணும். எப்போவுமே நம்ம வாயிலிருந்து பாசிட்டிவ் தவிர நெகட்டிவ் வரவே கூடாது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா வாக்குப்பளிதம் வராது. வாக்குப்பளிதம் ரொம்ப முக்கியம். நெகட்டிவாகவே பேசக்கூடாது. என்னை ஒருத்தன் திட்டுறான்னா நான் திருப்பி அவனை திட்ட மாட்டேன், நல்லாடுறான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்போ என்ன ஆகும், அவனுடைய பாசிட்டிவ் எனக்கு வந்துடும், என்னுடைய நெகட்டிவ் அவனுக்கு போயிடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அடிக்கடி போய் ஜாதகம் பார்க்கணும், தப்பு இல்லை. ஆனால் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மாதம் ஒரு முறையாவது ஒருத்தர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துடணும். நான் மாதம் ஒருத்தரை யார்ட்டையாவது ஜாதகம் பார்த்துருவேன். முந்தா நாள் நானும் என் ஒய்ஃபும் போய் கிளி ஜோசியும் பார்த்தோம். 2 பேருமே தான் போனோம். அவருக்கு ஃபீஸு 30 ரூபா தான், வெரி 30 rupees ஒன்லி. எனக்கு ஃபீஸு 2200. ஆனால் அவர்கிட்ட உட்காந்து ஜாதகம் பார்க்குறேன். அப்போ அவர் என்கிட்ட 4 விஷயம் சொன்னாலும் கரெக்டாக சொன்னார். அப்போ என்ன பண்ண, அந்த இடத்துல 300 ரூபா வச்சுட்டு வந்தேன். ஐயா நானும் ஜோதிடர் தான், ரொம்ப நன்றி, 4 விஷயம் சொன்னாலும் கரெக்டாக சொன்னீங்க. புரியுதுங்களா? இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அடிக்கடி பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, பணம் வீட்டில் தங்கலை. இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆலமர வேர் இருக்குது பார்த்தீங்களா, ஆலமர வேரை 48 நாளைக்கு ஒரு பாடை மாதிரி பூஜை அறையில் வச்சு அந்த வேரை ஒரு தாயத்தில் ஆலமர வேர், அத்திமர வேர், சரிங்களா, புங்க மர வேர், புளிய மர வேர்,
இந்த மாதிரி 5 வேர்கள் இருக்குது. இதை வந்து எடுத்து ஒரு தாயத்தில் போட்டு வீட்டில் பாடம் பண்ணி சாமி படத்துக்கிட்ட வைக்கணும். வச்சுட்டிங்க அப்படின்னாலே வீட்டில் செல்வாக்கு குறையவே குறையாது. இதெல்லாம் வந்து தந்திரமாக பண்ணுற விஷயங்கள் தான். இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கிரகம் இருக்கும். புண்ணியர் வச்ச மரம் என்ன மரங்க? புங்க மரங்க. புளிய மர குச்சி ஒடிஞ்சிரும், புங்க மர குச்சி ஒடியாது. ஒரு பொண்டாட்டி புருஷன் சண்டை நடக்குது, புளிய மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது. இவன் வேகமாக பொண்டாட்டி அடிக்க போகிறான், புங்க மரத்தை போய் ஒடிக்க போகிறான். குச்சியை ஒடிக்கவே முடியல அவனால். அடுத்து புளிய மரத்தை படக்குன்னு ஒடிச்சிடுறான். அதே அந்நியர் வச்ச மரம் புளிய மரம், புண்ணியர் வச்ச மரம் புங்க மரம். அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு மரங்கள் கூட நமக்கு நன்மை செய்யும். சிம்பிளாக தான் பார்க்கணும் ஜோதிடத்தை. நான் இப்போ கோச்சாரன்னு பேசுனா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? எல்லா ஜோசியரும் அதானே பேசுகிறாங்க. கோச்சாரன்னு பேசுனா ஏற்றுக்கிற மாட்டீங்க. எல்லா ஜோசியரும் பேசுகிறதே அது. நமக்கு அது வேண்டாம். நம்ம எப்போவுமே தாந்திரிக வழி தான். நானும் வகுப்பு எடுத்து பார்த்தேங்க. அதனால இப்போ வகுப்பு எடுக்கிறத விட்டாச்சு. என்னென்னா நம்ம வகுப்புக்கு வந்துட்டு தான் 1008 கேள்வி கேட்குறாங்க. நம்ம அழகாக சொல்லி கொடுக்குறோம், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும்னு. அது எப்படி வரும் சார் அப்படின்வாங்க. சரி, இப்படி தான் வரும் போங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நம்ம 5 வேர்கள் கண்டிப்பாக எடுத்து பாடம் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன். அதை எடுத்து பாடம் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா 48 நாளுமே அதுக்கான மந்திரம் ஒழிக்கணும். புரியுதுங்களா? மரங்களுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குங்க. மரங்களுக்குன்னே ஒரு மந்திரம் இருக்குது. அதை வந்து ஒரு டேப் மாதிரி ரெடி பண்ணி அது 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி வைக்கணும். என்னோடய ஆஃபீஸில் அதை வச்சுருப்பேன். ஓடிக்கிட்டே இருக்கும் அமைதியாக. அந்த சவுண்ட் அது கேட்க 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 அந்த வேறிக்கிட்டே இருக்குமா? நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஓம் அப்படின்னு சொல்கிறோம், இதை வந்து நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. இந்த எனக்கு பிரச்சனையாக இருக்கும் போலக்கு. நான் மாதிரி இது எந்த ஈன்னு தெரில. சரியா? அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு இன்றைக்கி ரொம்ப டைமு நிறைய எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சாரிங்க ஐயா, மன்னிச்சுக்கோங்க. விட்டால் இன்னும் 1 மணி நேரம் கூட பேசலாம். ஆனால் நிறைய விஷயங்களை கொடுக்கணுன்னு ஆசை. ஆமாம், திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு பார்த்தீங்களா? பேர்லேயே ஸ்டாரு. ராஜா சங்கர் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை ஏதோ ஒரு படத்தில், ஐயோ ரஜினி படத்தில் தான் மீண்டும் வந்துட்டார். இந்த மாதிரி கபாலி மீண்டும் வந்துட்டார். ராஜா சங்கர் ஐயா மறுபடியும் அவருடைய இடத்த பெரிய லெவலில் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயா, போட்டிகள் நிறைந்த உலகம் மட்டுமல்ல, போராமைகள் நிறைந்த உலகம் கூட. என்ன தடை வந்தாலும் உங்கள் மீட்டிங்கை நடத்துங்க, நடத்தாமல் மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா? என்னுடைய ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளை எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதிப்புக்கு மரியாதை ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் அன்பான ஜோதிடர் சொந்தங்கள் அனைவருக்கும், என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க 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 வையகம் வாழும் வரை அனைவரும் வாழ்க, வாழ்க வளமுடன். இந்த என்னுடைய அலைபேசி நம்பர் சொல்கிறேன். 9677861886. தமிழில் சொல்கிறேன். 967 786 1886. என்னை இவ்வளோ நேரம் கேமராவில் காட்டிகிட்டு இருக்க பழனித்தங்க நாங்கள் அவர்களுக்கு நன்றி நன்றி. சிறப்பாக பேசிய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு ராஜா சங்கர் அவர்களும் பழனிசாமி ஐயா அவர்களும் மரியாதை செலுத்துவார்கள். அடுத்ததாக நமது மண்ணைச் சேர்ந்த வேந்தர் டிவி புகழ் அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்கள் 4ஆம் பாவகத்தின் சிறப்புகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.